தொடர்ந்து நம்மிடையே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்ப்பா. புதுச்சேரியில இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது. உங்களுடைய பார்வை என்ன? இது மிகவும் மன வருத்தமோடு மிகவும் மிக கவலை அளிக்கக்கூடிய, நடந்திருக்கவே கூடாத ஒரு சம்பவம். இது யாராலும் ஜீரணிக்கவே முடியாத ஒரு சம்பவம், மிக மிக கொடுமையான சம்பவம். அதுல குற்றவாளிகள் எந்த வகையிலும் தப்பிக்க விட முடியாது. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனா அந்த அந்த தாய்க்கு நமக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்னே தெரியல. அவர்களோட உணர்வோடு நான் கூட நிக்கிறோம். இதே மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடைபெறவே கூடாது என்ற வகையில் தான் நாம எல்லோரோட சமுதாயத்தோட எல்லாரோட நடவடிக்கையா இருக்க முடியும். மிக மிக கவலை அளிக்கக்கூடியது. அந்த குடும்பத்தோடு நாங்கள் இருக்கிறோம். இது அந்த குழந்தைய இந்த அளவிற்கு கொடூரமாக அவங்கள நான் மனிதர்கள்னே சொல்ல மாட்டேன், விலங்குகள் தான் சொல்லுவேன். விலங்குல 2 விலங்கு கைதா இருக்கு, இன்னும் பல விலங்கு தேடிட்டு இருக்காங்க. இப்போ வேற எதுவும் நம்ம போஸ்ட்மார்ட்டம் நடந்து அதோட ரிப்போர்ட் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக இப்ப ஏற்கனவே கிடைத்தவர்களோடு மற்றவர்களும் கிடைப்பதற்கு கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை. இது மிக கவலை அளிக்கக்கூடியது ஒன்றுதான். மக்களின் உணர்வுகளையும் நான் மதிக்கிறேன். பல போராட்டங்கள் நடைபெறுகிறது என்றால் அவர்களின் உணர்வுகளையும் நான் மதிக்கிறேன். ஏன்னா அது பொதுமக்களின் உணர்வு, அதுக்கு மதிப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும். என்ன நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுக்க வேண்டுமோ அதை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கு தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் அரசு சார்பில் இருந்து எடுக்கப்பட்டு வருகிறது? ஏற்கனவே அரசு சார்பில் முதலமைச்சர் தலைமையில கூட்டம் போட்டு சில அதிகாரிகள் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் நடவடிக்கையா இருக்க முடியாது. தனிப்படை அமைத்து தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தேடுகின்ற குற்றவாளிகள். இதுல அவர்களோடு இணைந்து இருந்தவர்கள் இவங்க 2 பேரும் சொல்றாங்க. இன்னும் ஒரு 2-3 பேர் மேல சந்தேகம் இருக்கிறது. அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த வகையிலும் அவர்கள் தப்பித்து விடக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்துல குழந்தைகள் நல ஆணையம் செயல்படவில்லை என பல்வேறு கருத்துகள் சமூக ஆர்வலர்களால் முன்வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில குழந்தைகள் நல ஆணையம் கலைக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. அது குறித்து இல்ல, இதுல இந்த நேரத்துல இதையெல்லாம் பேசி கொண்டிருப்பது சரியில்லைன்னு என்னோட கருத்து. நிர்வாக ரீதியாக பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா இதை மாதிரி கொடூரமான குற்றங்கள் நடைபெறுவது சமுதாயத்தில் நடைபெறவே கூடாது என்பதைத்தான் நாம் எல்லாம் வலியுறுத்த வேண்டும். அது பல பேர் அரசியல் ரீதியாக சில கருத்துக்களை சொல்லலாம். சில நேரங்களில் ஒரு சம்பவம் நடக்கும்போது இத்தகைய குற்றச்சாட்டுகள் வருவது அது இயற்கை தான், ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஏன்னா இப்ப சில பேர் அதனாலதான் நான் போராட்டம் நடத்துவது கூட, நானே அந்த சூழ்நிலையில் இருந்திருந்தால் நான் போராட்டம் தான் நடத்தியிருப்பேன். ஏன்னா இது யாராலும் ஒற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். ஆட்சியாளர்களுக்கும் இது ஒற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. என்னை பொறுத்த மட்டில் நான் மிகவும் அதிர்ந்து போய் இருக்கிறேன் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அந்த தாயோடு நான் துணை நின்று கொண்டிருக்கிறேன் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அதற்கு மேலே அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறார்களோ எடுக்க முடியும். ஆனா இந்த இழப்பை யாரால தாங்கிக்க முடியும், யாரால ஈடுகட்ட முடியும்? இது புதுவை என்பது மட்டுமல்ல, சமுதாயத்தில் எங்கேயுமே இது நடக்கக்கூடாது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் நம்ம அனைவரின் போராட்டமாகவும் ஆசையாகவும் இருக்க முடியும்ன்றதுதான் எனது கருத்து. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கஞ்சா மற்றும் போதை புழக்கம் புதுச்சேரியில் அதிகரித்து இருப்பதாக ஒரு கருத்து நிலவி கொண்டிருக்கிறது. அதை பற்றி இல்ல, இது தவறாக முன்னிறுத்துகிறார்கள். நான் ஒரு 4-5 நாள் பேட்டியிலே கூட போதைப் பொருட்கள் இருந்தனால் அது மிக தீவிரமாக அதை நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிக்கப்பட்டிருக்கிறது, மற்ற இடங்கள்ல பிடிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கே வாட்ஸ்அப்ல சில கருத்துக்கள் இரவு கூட காவல்துறை அதிகாரிகளுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு உடனே நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா தமிழகத்திலிருந்து கூட சில ஏற்கனவே உள்ள இதை போல உள்ள மாஃபியாக்களிடமிருந்து சில பேர் இங்கே புதுச்சேரியில தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல் தமிழகத்தில் உள்ள சில
போதைப் பொருள் கடத்துபவர்களுக்கும் தொடர்பு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று கண்டு அவர்களையும் தீவிரமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இது ஒட்டுமொத்தமா இந்த இன்சிடென்ட்ஸை வந்து போதைப் பொருள் கஞ்சா என்று சொல்வதை விட இது சமுதாயத்தில் ஒரு அவலம், ஒரு சாபக்கேடு. அதனால வந்து இது இன்னைக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சோ போதைப் பொருள் தான் இதற்கு காரணம் இல்ல, பாதை மாறும் இளைஞர்கள்னால் இது காரணம். ஆக இதுல எல்லா விதத்திலையுமே இதை பார்க்க வேண்டும். அவ்வளவுதான். ஏதோ போதைப் பொருட்கள் அது எங்க மாநிலத்திலையும் போதைப் பொருட்கள் யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. நிச்சயம் அதுவும் புதுச்சேரியில வந்து ட்ரக் அபியூஸ வந்து நாங்க டோட்டலா தடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக நான் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால டிஜிபியை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில விவரத்தை கேட்டறிந்து தொடர்ந்து அவர்கிட்ட நான் தொடர்போட இருக்கிறேன், இது மாதிரி நடக்க கூடாதுன்னு. அதனால அரசாங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல முடியாது, அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொண்டு இருக்கிறது. ஆனா இதை போல இந்த சம்பவம் யாராலையும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. மிருகத்தனமான இந்த சம்பவம் நிச்சயமாக ஒடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. எங்களோட இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி திரு தமிழிசை சவுந்தரராஜன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.